Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிற +2 மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 1.6ல் ஃபஸ்ட்டு சம்மில் 4th ரோமன் லெட்டர் சால்வ் பை யூஸிங் ரேங்க் மெத்தட் ஆர் கன்சிஸ்டன்சின்னு கேட்டிருப்பாங்க. லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது 3 வேரியபிளுக்கு உள்ளது. ரோ எக்கலன் ஃபார்மை யூஸ் பண்ணி செய்யணும். கன்சிஸ்டன்சி அப்படின்னா ஒருங்கமை உடையதாயின், அப்புறம் ரேங்க் மெத்தட் அப்படின்னா தரமுறை அப்படின்னு அர்த்தம். அதனை பயன்படுத்தி தீர்க்கணும். எக்கலன் ஃபார்ம் பயன்படுத்தணும். ஏறுபடி அணி வடிவம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதை பயன்படுத்தி செய்ய போகிறேன். இப்போ 3 ஈக்குவேஷன் நான் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுறேன். கொஸ்டினில் கொடுத்துருக்க 3 ஈக்குவேஷனை நான் என்ன செஞ்சுட்டேன், ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை வந்து இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ்னு எடுத்து எழுதுகிறேன். AX = B. ஏன்னா என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கலெக்ஷன் வேரியபிள்ஸ் உடையது கோஎஃபிஷியன்ட். கேபிட்டல் எக்ஸ்ன்றது XYZ, கேபிட்டல் B அப்படின்றது கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு அங்கிட்டு உள்ளது. நெக்ஸ்ட் வந்து அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது வந்து AB சேர்த்து எழுதுறது. விரிவுபடுத்தப்பட்ட அணி 2 AMBயும் க்ளோஸ் பண்ணி சேர்த்து எழுதியிருக்கேன். நடுவில் வேணால் கோடு போட்டுனா போட்டு பிரிச்சுக்கலாம் பிஏ தனியாக. ஓகே, ஃபஸ்ட்டில் வந்து 1 இருக்கணும். பட் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு நான் ஜீரோ வேரியபிள் இருந்தால் போதும். நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறேன் கணக்கை. ஸோ பார்த்துக்கிட்டு பொறுமையாச்சு ரோ எக்கலன் ஃபார்ம் கொண்டு வரணும். ஃபஸ்ட் ரோ அப்படியே எழுதிட்டேன். செகண்ட் ரோ தேர்ட் ரோ சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே 4க்கு பதிலாக R3யில் வந்து 0 வரணும். அப்போ R3 -2R1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுதியிருக்கேன். ரஃப் ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாரு, சரிங்களா? அப்போ R3 வந்து எழுதிட்டு R1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு 2 செப்பரேட் பண்ணால் ஹோலாக 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு R2க்கு கண்டுபிடிக்க போகிறேன். R2 மைனஸ் என்ன வந்துடும், 3R1 அப்படின்னு வந்துடும். அப்போ R2 எழுதிக்கிறேன். 6 - 3 3 6. அடுத்து -2 2 3 6 1 3 3 1 3 3 2 3 6 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். எழுதிட்டேன். 2 செப்பரேட் பண்ணுறேன். சைன் உள்ளே போகுது. அப்போ எல்லாமே என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. அப்போ 0 ஆயிடுச்சு. இங்கே எடுத்து எழுதிட்டேன். இப்போ நல்லா கவனிச்சு பாரு, ரெண்டு ரோ வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ 2 பேராமீட்டர் நம்ம சேர்க்கணும். ப்ரீவியஸ் சம்மில் வந்து கடைசி ரோ மட்டும்தான் 0வாக இருந்துச்சு. அதனால் ஒரு பேராமீட்டர் கேன்னு சேர்த்தேன். இப்போ ரெண்டுமே கீழே 0 ஆனனால 2 பேராமீட்டர் வரும். இப்போ ரேங்க் எடுத்து கன்சிஸ்டன்ஸாக பார்த்துக்குருவோம். ரேங்க் வந்து ரோ ஆஃப் AB வந்து ஹோலாக பார்த்தோம்னா 1 தான். அதை பிஏ கட் பண்ணிட்டு பார்த்தாலும் 1 தான். ஓகே சொல்கிறது, 2 ரோவில் 0 ஆயிடுச்சு. அதனால் 2 1 1ன்றனால கன்சிஸ்டன்ட் தான். ஆனால் n = 3ன்றது அன்னோன்னு, அதோட இது சிறுசு 1ன்றது. அதனால் லெஸ் தேன் சிம்பிள் வரும். therefore the given system of equation is consistent தான். ஆனால் and it has அப்படின்னு எழுதி மெனி சொல்யூஷன் எழுதணும். மெனி சொல்யூஷன் எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன ஆகுது, ரெடியூஸ்டு 1ஆக குறையுது. சொல்ல புரியுதா? 2 ஈக்குவேஷன் குறைஞ்சி ஒரு ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. என்ன அது அந்த அப்போ உள்ளதில் சொல்லுவாங்க முன்னாடி, என்ன ரெடியூஸ்டு 1 ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ரோ வந்து 0 ஆனனால. இப்போ நான் வந்து 2 பேராமீட்டர் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிடுறேன். 2x - y + z = 2. நெக்ஸ்ட் பேராமீட்டர் ஒன்று சேர்க்க போகிறேன். y = sன்னு வேணால் எடுத்துக்கலாம், tன்னு வேணால் எடுத்துக்கலாம். உன்னோட விருப்பம் லெட் அப்படின்ட்டு. அதே மாதிரி z ஒன்று எடுக்கணும். அப்போ லெட் t y = tன்னு எடுத்துட்டேன். z = sன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து மேலே எக்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுக்கு என்ன வருதுன்னு பார்த்துட்டா ஆன்சர் முடிஞ்சு வச்சு அப்ளை பண்ணுறேன். 2x = 2 2 + t - s / 2ன்னு கொண்டு வந்துடும். அப்போ 1/2 வெளியே எடுத்துக்கிட்டோம்னா 2 + t - s இதுதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ x, y, zன்னு எழுதையில் எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்ச வேல்யூ போடணும். ஒய்க்கு வந்து அங்கிட்ட என்ன இருக்குது, கடைசியில் z எடுத்துக்கிட்டேன். எஸ்ஸு முன்னாடி வந்து t, ஒய்க்கு இங்கிட்ட வந்து கண்டுபிடிச்ச ஆன்சர் 1/2 × 2 + t - s. இதில் வந்து 2 பேராமீட்டர் இருக்குது. அப்போ அதுக்கு எடுக்கையில் s, t பிலாங்ஸ் டு r அப்படின்னு சொல்லல ஆருக்கு நமக்கு நம்பர் கொடுத்துக்கிட்டே இருக்க என்ன ஆகிட்டே இருக்கும், வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் என்ன சொல்யூஷன் சொல்கிறோம், மெனி சொல்யூஷன் சொல்கிறோம். ஓகே, குட், தேங்க்யூ.